2026 சட்டப்பேரவை தேர்தல் பரப்புரை இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரத்தில் போட்டியிடும் திமுக வேட்பாளரான அமைச்சர் சக்கரபாணி சுற்றி சுழன்று தீவிர வாக்கு வேட்டையில் ஈடுபட்டு வருகிறார். ஒட்டன்சத்திரத்தில் மக்கள் முன் பேசிய அவர், ஒட்டன்சத்திரத்தில் வடகாடு ஊராட்சியில் உள்ள பல்வேறு கிராம பகுதிகளுக்கு அடிப்படை தேவைகளான மின்சார வசதி, சாலை வசதிகளை செய்து கொடுத்துள்ளோம். தேர்தல் முடிந்த பின் பாலாறு அணை தூர்வாரப்பட்டு சுற்றுலா தலமாக மாற்றப்படும் என உறுதியளிக்கிறேன். விடியல் பயணம் திட்டமும் மகளிர் உரிமை தொகை திட்டமும் பெண்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. 1.3 கோடி பேர் உரிமை தொகை பெறுகின்றனர். ஒட்டன்சத்திரத்தில் மட்டும் 61,000 பெண்கள் இதனால் பயனடைகின்றனர். அடுத்து தொடர இருக்கும் திமுக ஆட்சியில் உரிமை தொகை 2,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். அதேபோல் 8,000 ரூபாய் கூப்பன் திட்டமும் செயல்படுத்தப்படும். 20 லட்சம் விவசாயிகளுக்கு புதிய மின் மோட்டார், ஆவினில் பால் ஊற்றும் விவசாயிகளுக்கு லிட்டருக்கு 5 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும். 7வது முறையாக திமுகவும் 2வது முறையாக ஸ்டாலினும் ஆட்சி அமைக்க மக்கள் முடிவு செய்துவிட்டார்கள். 200 தொகுதிகளில் வெல்வோம் என முதல்வர் தெரிவித்துள்ளார். ஆனால் திமுக மேற்கொண்ட திட்டங்களால் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் திமுகவின் கூட்டணி வெற்றி பெறுவது உறுதியாகியுள்ளது என்றார்.